கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 52:12. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை பாதுகாப்பார். காக்கிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வேளையிலும் நம்ம ஆண்டவர் எப்படி நம்மளை பாதுகாக்கிறாரு பாருங்க. முன்னாடியும் அவர் போகிறாரு, பின்னாடியும் அவர் வர்றாரு. ஏன்னா இந்த முன்னும் பின்னும் தான் பாருங்க ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ முன்னாடி போகிறாருன்னா நம்ம வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம், ஒரு காரோ பஸ்ஸோ ஒரு ஃப்ளைட்டோ இல்லைன்னா ஒரு ட்ரெயினோ ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு சத்துவமான ஒரு வார்த்தை என்னென்னா, நான் உனக்கு முன்னாடி போவேன்னா நீ போய் எங்கேயும் போய் மோதிடக்கூடாது, அதுக்காக நான் உனக்கு முன்னாடி போகிறேன், அப்போ நீ கரெக்ட் டிஸ்டன்ஸில் நீ வந்துகிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு செக் பாயிண்ட் வச்சுட்டே போகிறார். அதனால நம்ம ஸ்பீடாகவும் போக மாட்டோம், அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாகவும் போக மாட்டோம், கரெக்டாக நார்மல் ஸ்பீடில் நம்ம போயிட்டுருப்போம். யூஎஸில் நான் வந்து 2020 அப்போ தான் அந்த கோவிட் ஆரம்பிக்கிற டைம், ஆல்மோஸ்ட் ஐ ஷுட் சே ஆரம்பிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய பேர் முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப யோசித்தாங்க. அதாவது ஈவன் ஒரு ஃப்ளைட் எடுக்கிறது கூட யோசித்தாங்க. ஏன்னா கோவிட் எல்லா பக்கமும் பரவி இருந்தது. அந்த கோவிட் பரவி இருந்த டைமில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதே கூடாதுன்ட்டு உள்ளே இருந்தாங்க. எங்களுக்கு என்ன வேறு வழியே இல்லை, நாங்கள் வந்து யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. கரெக்டாக அந்த February மாதம் நாங்கள் வர்றோம், கத்தே பசிஃபிக்கில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு வரோம். எங்களை ஹாங்காங்கில் கொண்டு போய் லேஓவர்னு போட்டுட்டான். ஒரு ஆள் கூட இல்லை, எண்ணி பார்த்தா ஒரு 4-5 பேர் தான் அந்த ஏர்போர்ட்டில் இருப்பாங்க, அந்த நாங்கள் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் எடுக்கக்கூடிய அந்த ஸ்பாட்டில். எல்லோரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. ஹாங்காங் தான் வேர்ஸ்ட் ஹிட்டு. ஆனால் இந்த கத்தே பசிஃபிக் வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு அமெரிக்கன் ஃப்ளைட்டு, அதனால நாங்கள் அதில் தான் வந்திருந்தோம், அதில் தான் போகிறோம். நான் 1 day பிஃபோர் அவர் ஸ்கெட்யூல்டு டைம் அண்ட் டேட் அவங்க மாற்றி விட்டாங்க. ஒரு நாள் முன்னாடியே ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. யாருமே வந்து அந்த டைமில் வந்து பயப்படுறாங்க, முன்னுக்கு போகவும் பயப்படுறாங்க, பின்னாக்க வர்றதுக்கும் பயப்படுறாங்க. ஏன்னா முன்னும் பின்னும் ஆபத்து எனி டைம் இருக்குன்ட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் பாருங்கள் இவ்வளோ கிளியராக அருமையாக எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார். வரும்போது கூட ரிட்டர்னில் என் டாட்டர் கொஞ்சம் இருமிட்டு தான் இருந்தா ஃப்ளைட்டில். நான் ப்ரே பண்ணேன், ஆண்டவரே இவளோட இருமலின் நிமித்தம் எங்களை பின்தங்கி இருக்க வச்சிடக்கூடாது, எங்களை நீங்கள் எப்படியாச்சும் நாட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி இருமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க பாருங்கள், இந்தியாவிலையும் பயங்கர செக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணுறாங்க. அவளுக்கு இருமலும் வரல, ஒன்றும் வரல, நாங்கள் நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த போக்குவரத்து டைமில் வந்து என்ன நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஃப்ளைட்டில் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்ரீலங்கா வரும்போது பயங்கர டர்புலன்ஸ். இது வந்து மன்சூன் டைம், நிறைய மழை இருக்குது, நிறைய க்ளவுட்ஸ், எல்லாமே ரெய்னி க்ளவுட்ஸ், ஃபுல்லாக டார்க் க்ளவுட்ஸ், எல்லாத்துலேயும் மழை அவ்வளோ தேக்கமாக இருக்குது. அப்போ அதுக்கு மத்தியில் அந்த ஃப்ளைட்டு போகணுன்னா டர்புலன்ஸ் நிறைய தடவை ஆடுது பயங்கரமாக இந்த ஃப்ளைட்டு. என் டாட்டர் இறுக்கி பிடிச்சிக்குவா என் கையை. கர்த்தர் வந்து அழகாக வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ரேஸ் ரத்தம் ஜெயம் சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய பாஷையில் பேசு. அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கொடுக்குறாரு. அதனால தான் அவர் சொல்கிறார், நான் முன்னே போகிறேன், முன்னே கூட நான் உனக்கு முன்னாடி போவேன். அப்படின்னா அந்த டர்புலன்ஸ்குள்ளே அந்த ஃப்ளைட் போகும்போது அதுக்கு முன்னாடி அவர் போய் வழியை செவ்வப்படுத்துகிறாரு. நம்ம ஃப்ளைட் வந்து எந்த ஆபத்தும் வராதபடிக்க வழியை செவ்வப்படுத்துவார். நான் என்ன நினச்சிக்குவேன்னா, அவருடைய காயப்பட்ட கரத்தினால எங்கள் ஃப்ளைட்டுக்கு அடியில் அவர் கை இருக்குது, கரெக்டாக கொண்டு போய் இறக்கிடுவார், கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதன்படி ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்கார். பாருங்கள், டர்புலன்ஸ் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் விலகிடுச்சு. ஏன்னா ஆண்டவர் விலக்கி விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே பீஸ்ஃபுல்லாக இறங்கினோம் ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கப்பலில் தான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கப்பலில் போனார். அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், இது கடல் இவ்வளோ ரஃப்பாக இருக்கே, உங்களுடைய கப்பல் எப்படி போய் சேரும்னு சொல்லிட்டு. அப்படி எல்லோரும் நினைக்கும் போது நாங்கள் சொன்னோம், இல்லை
கர்த்தர் நான் அவங்களோட இருக்கிறாருன்னா நிச்சயமாக அது போய் டைமுக்கு சேரும். அவர்கிட்ட கேட்டோன்னா ஒரு மழை இல்லை, ஒரு டர்புலன்ஸ் இல்லை, ஒரு அலை வந்து ரொம்ப ஹை டைடெல்லாம் ஒன்றுமே இல்லை. பீஸ்ஃபுல்லாக நான் வந்தேன். ஆக்சுவலாக ஃப்ளைட்டை காட்டிலும் எனக்கு இப்போ கப்பல் தான் பிடிச்சிருக்கு. நல்லா லெக் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா நடமாட்டிகிட்டு இருக்கலாம், உள்ள கேன்டீன் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் இலங்கை வரும்போது நாங்கள் கப்பலில் வரலான்ட்டு நினச்சிருக்கோம். ஏன்னா முன்னுக்கும் ஆண்டவர் போகிறாரு, பின்னுக்கு எப்படி வர்றாரு, பின்னுக்கு எப்படி வந்து பாதுகாக்கிறாருன்னா, நம்ம சில டைம் ஸ்லோவாக போவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பின்னாடி வரவே ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நம்மளை இடிச்சிடலாம். ஒரு தடவை அப்படி தான் பார்த்திங்கன்னா ஹைவேல போயிட்டுருக்கோம். ஒரு மாடு முன்னாடி வந்துருச்சு. மாடு திடீர்னு வந்ததுக்கு காரணம் வந்து அது பாட்டுக்கு வருது. ஆனால் ஓட்டிகிட்டு போன டிரைவர் வச்சு ஓட்டிகிட்டு போனோமா, அவர் ஃபோனில் பேசிகிட்டே வந்தார். ரோட்டில் யாருமே இல்லை. இட் வாஸ் ரியலி கிளியர் ரோடு. அதனால அவர் பர்டிகுலர் ஸ்பீடில் வந்துகிட்டே தான் இருந்தார். நாங்களும் அந்த ஓட்டிகிட்டு போகிறதுனால முன்னாடி பார்த்துக்கிட்டே தான் வந்து திடீர்னு சடன் வந்துருச்சு. இவர் எவ்வளோ தான் போட்டு டொயோட்டோ காரில் போகிறோம், எவ்வளோ தான் அவர் பிரேக் போட்டாலும் கரெக்டாக போய் அதை இடிச்சிருச்சு. அதை இடித்து அது விழுந்து செத்துருமோன்னு பயந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ளே அது தாண்டி போயிடுச்சு. அதுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லை. ஆனால் காருக்கு தான் சேதம். முன்னாடி இருக்க அந்த பானட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு எதுவும் சேதம் இல்லை. மெயினாக எங்களுக்கு ஏன் சேதம் இல்லைன்னு சொல்கிறோம், பின்னாடி திடீர்னு லாரி வரலாம், கார் வரலாம். அது ஹைவே ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வரும்போது திடீர்னு எங்கள் காரு இந்த மாடு வந்தது நிமித்தம் நாங்கள் நிற்க போய் அவனுக்கு வழி இல்லாமல் அவன் போய் எங்கள் மேலே இடித்தா நாங்கள் எல்லாமே காலி. அந்த மாதிரி ஆயிருக்கோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பின்னாடி உனக்கு பிறகே உன் காருக்கு பிறகே அப்படின்னா பின்னாடியும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாதுகாப்பு கர்த்தருடையது. நமக்கு இப்படிப்பட்ட ஹை ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா நம்ம என்றைக்கோ மடிஞ்சு போயிருப்போம். எவ்வளவோ தடவை நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறோம், க்ராஸ் பண்ணுறோம், எவ்வளவோ காரியங்கள் ரோட்டு மேலே நடக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாகவும் நமக்கு பிறகே வர்றவருமா இருந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. கர்த்தர் நம்ம போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். அவர் உபாகமத்தில் சொல்கிறாரு, நீ போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப, நீ வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப. இப்படி சொல்கிறதுனால என்ன அர்த்தம்னா, நமக்கு போக்குவரத்து நடுவில் ரோட்டு மேலே நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நீ வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லிட்டார்ல. ஸோ திருப்பி வரப்போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம போகும்போது நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, இந்த நாளில் வெளியில் போகிறோம், ஆண்டவரே நீங்கள் எங்களோட வாங்க, எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுடைய ரோடு கரடு முரடானதெல்லாம் சரி பண்ணுங்கள், முள்ளெல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் எங்கள் கார் டயர் ஏறிடக்கூடாது, எங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாது. நாங்கள் நல்லபடியாக போய் செய்ய வேண்டிய வேலைகளை திருத்தமாக செவ்வையாக செஞ்சுட்டு சுகபத்திரமாக நாங்கள் வீடு திரும்பணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி வீடு பக்கத்தில் நெருங்கும் போது நாங்கள் நன்றி அறிதலோடு இந்த நேரத்தை நாங்கள் நம்பிக்கையோடு போனோம், இப்போ நல்லபடியாக வீடு திரும்பிட்டோம், ரொம்ப நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஸோ மச் ஜீசஸ் சொல்லி ப்ரே பண்ணுறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். போக்குவரத்து நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவரை தான் தேடணும். இந்த 52வது அதிகாரம் ஏசாயாவில் 12வது வசனம், இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா அவர் முன்னும் நமக்கு முன்னாடியும் போவார், பின்னாடியும் நம்மளை வந்து பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலும் போக்குவரத்து எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கணும் ராஜா. நீங்கள் எங்களோட வரலைன்னா எங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பும் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு முன்பாகவும் எங்களுக்கு பின்பாகவும் எங்கள் சைடு மேலே கீழே எல்லா பக்கத்துலேயும் நாங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நாங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறதுனால எங்களோடு கூட இருக்கிறீங்க. ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, அப்பா ஃப்ளைட்டில் போகும்போதும் நீங்கள் எங்களோடு இருந்து எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிறீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளை அப்படியே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். And thank you friends for watching this video and God bless you all.